ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் எறக்காரம், அதுக்கப்புறம் கொத்து வெங்காய கறி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆந்திரா ஸ்பெஷல் எறக்காரம் கொத்து வெங்காய கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கொத்து வெங்காய கறி செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 5 நம்பர், இஞ்சி 1/4 இன்ச், பூண்டு 3 நம்பர், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, வரமிளகாய் 5, வேர்க்கடலை 1/4 கப், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், பட்டை 1/2 இன்ச், கிராம்பு 2 நம்பர், ஏலக்காய் 2 நம்பர், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஆந்திரா எறக்காரம் செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு 10 நம்பர், வரமிளகாய் 7, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு. ஆந்திரா எறக்காரம் கொத்து வெங்காய கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். முதல்ல நம்ம வந்து கொத்து வெங்காய கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். ஒரு 2 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் 2 சேர்த்துருக்கேன். இப்போது காரத்துக்கு வரமிளகா, இது கூடவே வந்து தனியா சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், வேர்க்கடலை லைட்டாக வறுபடட்டும். அப்புறம் எள்ளு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். இது வறுத்து அரைச்சிட்டு ஸ்டஃப் பண்ணி பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அது லைட்டாக வறுபடட்டும். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்புக்கு சேர்க்க போகிறோம். மசாலாலாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அந்த வாசனை பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுவும் நல்ல வாசனை வரணும், ஆனால் வந்து தீயக்கூடாது. எள்ளு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் நல்லா ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம் போனால் போதும். நல்ல ஈரப்பதம் போக வறுத்துண்டா போதும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி விழுதாக அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட தான் செலவாகும், அதனால கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம். கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு வெங்காயம். இது எல்லாமே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் வந்து கண்ணாடியாக வதங்கணும், அவ்வளோதான்.
இது நல்லா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே அதுக்கு தேவையான உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சதை வந்து ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வகுந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுத ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காயில் இந்த பேஸ்ட்டை ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நம்ம. அரைச்ச விழுதை வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுது. அதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. இப்போது கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம். இதை அப்படியே வச்சுட்டு புளி தண்ணியும் சேர்த்துருங்க. மீடியம் நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதை சேர்த்துறேன். இது கூடவே அரைச்ச விழுதையும் போட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தேவையான உப்பு போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம். அவ்வளோதான். டிஸ்டர்பே பண்ண வேணாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எர்ரக்காரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இட்லி, தோசை அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகா பொடி இல்லை, சட்னி இல்லை, சாம்பார் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எர்ரக்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு என்னென்ன அரைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம பூண்டு, நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி தேவையோ அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தோலோடவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ 10 பல்லு பூண்டு. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ரொம்ப வேண்டாம், இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி. காரம், ஆந்திரா அப்படின்னாலே உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 வரமிளகா சேர்க்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், உப்பு, தேவையான உப்பு. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டு கோர்ஸாக ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு, சீரகம், வரமிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. நம்மளுடைய எர்ரக்காரம் ரெடி.
இது நல்லா வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு தோசை, இட்லி, பிரெட்டு கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா நல்லா சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பூண்டு காரம்னு நம்ம பண்ணுவோம். நான் கூட பண்ணுவேன் பூண்டு காரம்னு சொல்லிட்டு. வெறும் பூண்டு, மிளகாப்பொடி, உப்பு போட்டு அரைச்சி பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கோம், புளியும் போட்டிருக்கோம். ஸோ அந்த உப்பு புளி காரத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து நார்மலான வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா அது கலர் வந்து கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ நம்மளோட எறக்காரம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் நம்மளுடைய கொத்து வெங்காய கறியும் ரெடி ஆகிருக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வெந்தது நல்லா தெரியும் உங்களுக்கு. கத்திரிக்காயும் வெந்துடுது. எல்லாம் அப்படியே இது சுட சுட சாதத்தில் அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சுன்னு இந்த கத்திரிக்காயை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன். கொத்து வெங்காய கறி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா, தனியா, சீரகம், வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு விழுது, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது அங்கே வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி தண்ணி, அரைச்சி வச்சுருக்கிற விழுது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அந்த விழுதையும் சேர்த்துட்டு அப்புறம் தண்ணியும் விட்டுட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காயும் அதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவியாக வந்திருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்தும் வந்திருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கொத்து வெங்காய கறி ரெடி. ஆந்திரா எர்ரக்காரம் செய்முறை. பூண்டு, வரமிளகா, புளி, உப்பு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஆந்திரா எர்ரக்காரம் ரெடி. இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷலாக எர்ரக்காரம் கொத்து வெங்காய கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.